சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய் என்று சொல்லவில்லையா? நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய் என்று சொல்லவில்லையா? ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் தாமே கடந்த 4 மாத காலமாய் நம்மை கண்ணின் இமை போல் பாதுகாத்து இந்த 5வது மாதத்தின் முதலாவது நாளிலே தெய்வ சுமத்திலே கடந்து வரும்படியாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு தந்த தருணத்துக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது. கர்த்தராக நான் அபிஷேகம் பண்ணினது கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளை காண கர்த்தர் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்டதாக காணப்படும் என்றதான கேள்விகள் அநேகருக்குள்ளே காணப்படும். ஆண்டவர் பூட்டப்படாத வாசல்களையும் திறந்த கதவுகளையும் உங்களுக்கு முன்பாக வைப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று கோணலாய் காணப்படுகிற சகலவற்றையும் செம்மைப்படுத்தி தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். ஆகையால் நீங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவானவைகளாய் ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். கோரேஸ் என்ற பெர்சிய ராஜாவுக்கு அவன் ஆட்சிக்கு வருவதற்கு சுமார் 200 வருஷங்களுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமாய் வாசிக்கப்பட்ட வசனம் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தோன்றுவதற்கு முன்பதாகவே உங்களை குறித்த சகல நல்ல காரியங்களையும் ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகையால் சந்தோஷப்பட்டு நீங்கள் களிகூறுங்கள். அவருடைய சித்தத்தின் மையத்தில் நீங்கள் காணப்படுகிறதான பொழுது கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை தருவார். கோரேசை குறித்து கர்த்தர் சொல்லுகின்றதான பொழுது அவன் என் மேய்ப்பன் என்றும் நேபுகாத் நேச்சாரால் இடிக்கப்பட போகிற எருசலேம் பட்டணத்தை கட்டுவதற்கும் ஆலயத்தை கட்டுவதற்கும் கட்டளை கொடுப்பான் என்றும் அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான் என்றும் அவனை குறித்த நோக்கம் கொண்டிருந்தார். அவனை தன்னுடைய காரியங்களை செய்யும்படிக்கு அபிஷேகித்து அவனுக்கு தன்னுடைய நாமத்தையும் கர்த்தர் அங்கே தரிப்பிக்கிறார். புறஜாதியானாய் காணப்பட்ட அவனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்படியே அவன் ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி, யார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட செல்கிறீர்கள் என்று தன்னுடைய ராஜ்யம் முழுவதும் விளம்பரம் பண்ணி ஜனங்களை ஆலயத்தை கட்ட உற்சாகப்படுத்தினான். அது நிமித்தம் கர்த்தர் தன்மேல் கொண்டிருந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமாய் காணப்பட்டான். ஆகையால் தான் கர்த்தர் அவனுக்கு வாக்களித்தபடியே பூட்டப்படாத வாசல்களும் திறந்த கதவுகளும் அவனுக்கு முன்பாக காணப்பட்டது. அவனுக்கு முன்பாக தடையாய் காணப்பட்ட வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைத்தார். இருப்பு தாழ்பால்களை முறித்தார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவன் பல தேசங்களுக்கு கடந்து சென்று போரில் வென்றான் என்று சரித்திரம் கூறுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை குறித்து கொண்டிருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாகவும் பூட்டப்படாத வாசல்களையும் திறந்த கதவுகளையும் வைத்து நீங்கள் கையிடுகிற காரியங்களில் காரிய சக்தியை உண்டு பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று கோணலாய் காணப்படுகிற சகலவற்றையும் அவர் முற்றிலுமாக நீக்கி போடுவார். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு தந்து நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தடைப்பட்டு போன எல்லா நன்மைகளையும் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை கணமணிகிற தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 4 மாத காலமாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணீர் இமை போல் பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி. இந்த புதிய மாதத்தை நீர்களுக்கு தந்தபடி நாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் உங்கள் ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் அவருடைய வாழ்க்கையில கொண்டிருக்கிற எல்லா எண்ணங்களையும் நினைவுகளையும் அறிகிற தேவன் கர்த்தாவே, அதன்படி நீர் சம்பூர்ணமாய் நிறைவேற்றி கொடுப்பீராக. நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படியே நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்ற வார்த்தையின்படி தடைபட்டு போய் காணப்படுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கப்பா இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் முற்றிலுமா இந்த மாதத்திலே மாற்றுவீராக. ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், அப்போ ஒரு மகிழ்ச்சி தேவன் கொடுத்து சகலவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய் என்று சொல்லவில்லையா? நீர் எனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய் என்று சொல்லவில்லையா? வாக்கு பண்ணினவர் நீரே, வாக்கு மாறிட மாட்டீரே, சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டீரே, கைவிட மாட்டீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டீரே, கைவிட